வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி அனாலிசிஸ் தான். மண்டே டு ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபெப் தேர்ட் வீக்கோட ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் மட்டுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீக் எப்படி இருந்தது, இந்த வீக்கில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது, நமக்கு எவ்வளோ லாஸ் ஹீட் ஆச்சு, போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருந்தது, மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே ஸ்டேட்டஸுமே நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓவரால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது மண்டே டு ஃப்ரைடே வரைக்குமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2898 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இந்த வீக் நம்மளோட ஃபெப் தேர்ட் வீக்குமே வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எவ்ரி வீக் அனாலிசிஸும் இப்போ நான் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த வீக்லி அனாலிசிஸ் நீங்கள் எவ்ரிடே பார்க்க முடியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீக்லி அனாலிசிஸை வந்துட்டு ஒரு ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இருக்கிற கண்டென்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் போத் டார்கெட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான மண்டேக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே வந்துட்டு அட்டன் பண்ண மாட்டோம். யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேக் பண்ணியிருக்க நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த லைனில் தான் நமக்கு இருந்தது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25517 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பட் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ கொடுக்காம இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே மாதிரி ஸ்டெபிளாக இருந்தது. பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடில். ஸோ இங்கே எப்போவுமே வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்போவுமே டிசைட் பண்ணிட்டு தான் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைனில் அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். 2550 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஆக்சுவலி இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்கு தான் மார்க்கெட் இல்லையா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. ஸோ இதோட லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ஒரு 147 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட 147 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே என்னன்னா கொஞ்சம் டைம் டிலேயோட தான் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். இதில் நீங்கள் நியரில் வந்துட்டு நீங்கள் இயர்லியராக நீங்கள் எங்கே உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இங்கே நான் இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ நம்மளோட இந்த லைனவே நம்ம இந்த ட்ரெண்ட் லைனவே நம்ம வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே நீங்கள் நீட்டாக ஒரு 104 பாயிண்ட்ஸ் 104 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் சிங்கிள் ட்ரேட் நீங்கள் நீட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நமக்கு நிஃப்டி 50ல இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. 2 கன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. பட் செகண்ட் ஒன் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 74 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு மண்டேயோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. ஸோ யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணீங்கனாலே போதும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குமா இல்லை டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்குமாங்கிற வரி நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அது தேவையே இல்லை. பிகாஸ் நீங்கள் எந்த ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக்கான ஃபுல் அனாலிசிஸ் நம்ம வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ
அந்த அளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே நமக்கு அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60304 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷியோராக பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட்டோட லாஸ்ட் மொமெண்டம் வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மூவ். ஸோ லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள்கிட்ட எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பட் டைம் டிலே இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, பை பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே கொஞ்சம் இயர்லியராக டார்கெட் செட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு மேக்ஸிமமான அங்கேயே நமக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வர்றது தான் இங்கே ஸ்மார்ட் மூவாக இருக்கும். ஓகே, ஸோ டைம் டிலே ஆக நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிட்டு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம எப்போவுமே டைம் கீப் அப் பண்ணணும். இங்கே டைம் டிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட், நீங்கள் இங்கே இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன். இதை நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்மளோட இந்த லைன், நம்மளோட செகண்ட் லைனை நீங்கள் இங்கே டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 447 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட ஹைக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 60751 வரைக்கும் வந்து இது ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 447 வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு. ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வரைக்கும் போச்சு, டச் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இது இங்கே ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே ரிவர்சலில் இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம குட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இதோட க்ளோசிங் வேல்யூவான 60768 வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். 60678 வரைக்கும் ஒரு சூப்பர்பான 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான இன்னெக்ஸ் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? நெக்ஸ்ட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா? ஸோ இதோட நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ணது ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதிலே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு 537 வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக மண்டே ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைனில் மட்டும்தான் மார்க்கெட் ட்ராவலிங் ஃபுல்லாகவே இருக்கும். மொமெண்டம் மூவ் ஃபுல்லாகவே நம்ம லைனுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே வந்து நம்ம பை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட டியூஸ்டே அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அழகாக இங்கே நம்ம லைனில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? ஸோ இங்கே மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது, பட் ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60878 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இது அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ட்ரேட் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட் 61177 வரைக்கும் ஒரு 299 பாயிண்ட் வரைக்கும் ஒரு 299 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் சிங்கிள் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? மார்க்கெட் சடனாக இங்கே என்ன ஆச்சுன்னா ஹைக் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் என்னாச்சு, ரிவர்ஸ் ஆச்சு. அகைன் நமக்கு என்ன ஆச்சுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். டவுன் ட்ரெண்ட்ஸில் அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60967 நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 60924 வரைக்குமே ஒரு 43 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக நம்மளோட செகண்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வித் ப்ராஃபிட்டோட. ஓகே,
ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அகைன் நீங்கள் என்னாச்சுன்னு பாருங்க, அப் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ 6112 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்போவுமே வந்துட்டு எவ்வளோ இயர்லியராக நீங்கள் உங்களோட டார்கெட் செட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீட்டாக எக்ஸிட் ஆகுறதே பெட்டர் மூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து டைம் டிலே எடுக்க ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக இருக்கவே இருக்காது. நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால தான் சொல்கிறேன். ப்ரீமியம் வேல்யூ குறைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் அது ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஓகே. ஸோ அந்த ரீசனால இப்போ நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் இங்கே உங்கள் டார்கெட் ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட 61196 வரைக்குமே இங்கே மட்டுமே நான் சொல்கிறேன், இங்கே மட்டுமே ஒரு 84 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீட்டாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப்போ சப்போஸ் நான் இதுக்கும் இன்னும் ஹைக்குக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 129 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் ப்ரீமியம் வேல்யூ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் நம்ம டார்கெட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எப்போவுமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ இயர்லியராக நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணி நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகுறது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் தான். டியூஸ்டேக்கான அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் தான். ஸோ 3 ட்ரேட்ஸ்லையுமே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம நீட்டாக கம்ப்ளீட் ஆனோம். ஒரு 426 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. பட் இது கொஞ்சம் லேட்டர் அப்படின்னாலும் இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு. பட் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன், இன்னும் அதுக்கப்புறமும் ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருந்தது. பட் நம்ம அட்டன் பண்ணதை இன்னைக்கு 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ ஓவரால் ஒரு 426 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் கம்ப்ளீட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ எப்படி நம்ம அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிஃபை ஆகும் நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தென் நம்ம நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, மூவிங் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, மூவிங் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ண அவசியம் தேவை கிடையாது. பிகாஸ் போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம ட்ராவலிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான், நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் அதில் வச்சு மேக் பண்ணுற ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமுமே இருக்கும். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா, எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு குட்டி நமக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு இல்லையா. ஆக்சுவலி நம்ம லைனில் மொமெண்டம் ஃபுல்லாகவே நம்ம லைன் தான். இங்கே நமக்கு வந்து கேப் டவுனில் தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. ஆக்சுவலி ஓப்பனிங் இருந்தது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் அழகாக டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மொமெண்டம். ஸோ ரிவர்சல் ஆனாலும் இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஓகே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருந்தது மூவ். பட் நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் இப்படி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஐயோ இவ்வளோ அப் ட்ரெண்ட்ஸில் போயிருக்கு பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் தான் இந்த மாதிரி நடக்கும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெயின் ரூல் என்னன்னா, நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம அது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு அது எவ்வளோ மொமெண்டம் அப் ஆர் லோ இருந்தாலும் நம்ம அதை வந்து அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே. ஸோ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் இருக்கும். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற மெயின் தீம் அதுதான். ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும், மேக்ஸிமமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகணும், மினிமமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதான் நம்மளோட மெயின் மோட்டிவ்.
அந்த ரீசன்னால நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸில் மொமெண்டம் இருந்துட்டு சடனாக நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் சேனலில் சூஸ் பண்ணி 25733 நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கணும் இல்லையா. நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடச்சிது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு மொமெண்டம் கொடுக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. பட் இங்கே குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் தான், நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு. ஓகே, தென் செகண்ட் வெயிட் பண்ணலாம். செகண்ட் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் போடலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேட், நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் சடனாக அகைன் இங்கே என்னாச்சுன்னு பாருங்கள், ரிவர்ஸ் ஆச்சு. நம்ம லைன் கரெக்டாக வந்துட்டு டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது சடனாக டவுன் ட்ரெண்ட்ஸில். நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். 25733 அகைன் சேம் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது. ஆனால் இதுவும் பாருங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இதுவும் நமக்கு என்ன தான் ஆச்சுன்னா ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. 2 கன்ஃபர்மேஷன்லேயுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஒரு 46 பாயிண்ட் ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நிஃப்டி 50க்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடுங்க. ஓகே, டியூஸ்டே வந்துட்டு இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஆக்சுவலி அதுக்கப்புறமும் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அகைன் சேம் லைனில் ஒரு 2 டைம் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. பட் இங்கே நான் லேட்டராக நீங்கள் என்ட்ரானேன். ஸோ இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் நான் பார்த்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நத்திங் டு வரி, ஷுவராக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடையும் நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ரூல் இது தான். ஸோ நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம எவ்ரிடே அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு நம்ம மந்த் எண்ட் வெரிஃபை பண்ணும்போது அது ஒரு ப்ராப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம எவ்ரிடே நம்ம கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்கள் மந்த் எண்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம 2 வீக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு 2 வீக்ஸுமே கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. நமக்கு லாஸ் கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போவும் நம்ம நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு டே கம்ப்ளீட்டட் இல்லையா. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு 426 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 46 நமக்கு லாஸ் ஹிட் ஆனாலும் ஓவரால் ஒரு 380 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 380 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெனஸ்டேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸை பார்த்துட்டு தென் தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம லைனில் ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61239 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணிவிட்டு ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட லோ வரைக்கும் ஆக்சுவலி வந்துட்டு 61149 வரைக்கும் ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே நம்ம லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இது இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணிவிட்டு ஒரு மினிமமான ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். பிகாஸ் ஒரு 28 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக இந்த செகண்ட் ட்ரேடை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்டெபிளாக தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்துட்டு நம்ம லைனில் டச் ஆகிட்டு அகைன் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 61335 நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா, தேர்ட் ட்ரேட் இல்லையா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் இதோட ஹைக் வரைக்கும், அதாவது இதோட மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 61596 வரைக்கும் ஒரு 261 பாயிண்ட் வரைக்கும் ஒரே ட்ரேடில் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் அண்ட் ஃபைனல் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்றைக்கான வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ட்ரேட்ஸ் 3 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது.
3 கன்ஃபர்மேஷன்ஸ்ல நம்ம ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு இன்னைக்கான வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் ஒரு 379 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட வெனஸ்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஒரு 379 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட டேவை இன்னைக்கான டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, ஸோ நிஃப்டி 50 வெனஸ்டே அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட இருக்கும் உங்களோட எவ்ரிடே ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் பாருங்கள், ஃபுல் மூவுமே நம்ம லைனில் தான் இருந்தது இல்லையா? ஸோ பார்த்தீங்களா இருந்தது. சடனாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது, நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25683 வந்து நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ரைட், இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். எப்போவுமே எந்த ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பெஸ்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இங்கே நம்ம அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இங்கே பை பண்ணிவிட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைக் வரைக்கும், இதோட லாஸ்ட் மொமெண்டம் வரைக்குமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் தான் இல்லையா? ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, சூப்பர்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது லாஸ்ட் மினிட் வரைக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ எவ்வளோ இயர்லியராக உங்களோட டார்கெட் செட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வர முடியுங்கிறது, ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரது தான் நமக்கு இங்கே ஸ்மார்ட் மூவாக இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரீமியம் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீமியம் ரேட் நமக்கு டைம் டிலே நீங்கள் எடுக்க உங்களோட ப்ரீமியம் ரேட் வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே எவ்வளோ இயர்லியராக நம்ம ஒரு நீட்டாக ஒரு டார்கெட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக அதில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடய நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிடலாம். தட் இஸ் அ பெஸ்ட் மூவ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி இது உங்களுக்கு இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தா இங்கேயும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இங்கே நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் அச்சீவ்டு தான், இங்கேயும் அச்சீவ்டு தான். பட் டைம் டேக்கன். ஓகே, அட் லாஸ்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் மேக்ஸிமமாக. பட் நம்ம இங்கே செட் பண்ணது இது வரைக்கும் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25734 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே மட்டும் ஒரு 51 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ இதுவே நமக்கு கொஞ்சம் டைம் டிலே, பட் 51 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டா இங்கே பெஸ்ட் மூவாக இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ட்ரேட். ஸோ நமக்கு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா? ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ். பட் டைம் டிலே இருந்ததுனால நம்ம ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணோம், நீட்டாக அதை அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே மட்டும் ஒரு 51 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 379 ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் இங்கே ஒரு 51 ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ ஓவரால் ஒரு 429 பாயிண்ட் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம எவ்ரிடே பார்த்துட்ருக்கோம், எவ்ரி வீக் அனாலிசிஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம ட்ராவலிங் இருக்கும் வித் குட்டி ஸ்டாப் லாஸ். பட் அதெல்லாமே நமக்கு வந்துட்டு ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட எவ்ரிடே ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வெனஸ்டே ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேர்ஸ்டேக்கான நம்ம பேங்க் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு போத் மார்க்கெட் மூவிங்குமே வந்துட்டு செம்மையாக இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம 10 மினிட்ஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே நம்ம பை பண்ண மாட்டோம். ஸோ எப்போவுமே நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே டவுன்வர்ட்ஸில் இருந்தது, பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61367 வந்து நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ரைட்? ஸோ நம்ம ரூல் படி நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நம்ம க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு
இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கலங்க ஆக்சுவலி இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் அப்படி தான் இருந்தது இல்லையா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்காம சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு இந்த இடத்துல ஹிட். ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 61317 இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். பட் நத்திங் டு வரி, அதெல்லாம் ரொம்ப மேக்ஸிமைஸ் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கம் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு வர அளவுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் பயங்கரமாக இருந்தது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அகைன் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷியராக உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் ப்ராப்பராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஸோ இங்கே நமக்கு செகண்ட் ரேட் பார்த்தீங்களா. ஸோ அகைன் டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61259 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ரைட். ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டோட மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டம் தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் நம்ம வந்துட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் இங்கேயே நான் இப்போ இதில் இது கன்சிடர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்மளோட இந்த டைமிங்கோடய நான் இந்த லோ வேல்யூவோடய நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணலதே நீங்கள் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம் இந்த சிங்கிள் ட்ரேடில். ஓகே, 69959 வரைக்கும் வந்துட்டு ஒரு 300 சிங்கிள் ட்ரேடில் ஒரு 300 இட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 250 நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு லாஸ் ஹிட் ஆனாலும் பட் அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் 300. ஸோ வித்தவுட் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டியோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸையும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, எப்போவுமே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி டிசைட் பண்ணிவிடுங்க. நம்ம இங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி எவ்ரி ட்ரேட்ஸையுமே வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமைஸாக எடுத்துகிட்டு போக முடியும், ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமைஸாக எடுத்துகிட்டு போயிட்டு சிமிலர்லி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணியும் நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ அப்படி தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ இங்கே நீங்கள் மேக்ஸிமம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி மட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி இன்றைக்கான அனாலிசிஸ் இது தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் மொமெண்டம் இருந்தது. கரெக்டாக நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் இருந்தது. அட்டன் பண்ணோம், நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயாச்சு. சிம்பிள். ஓகே, இப்போ நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டே அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த டேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அழகாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25817 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ரைட். இங்கே நீட்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட புட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பாருங்களேன், ஸோ சூப்பர்பான ஒரு டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான் இல்லையா. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மார்க்கெட் மூவ் இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான், நத்திங் டு வரி, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் அதுலேயும் வந்து நம்ம மேக்ஸிமமாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ ப்ரீமியம் வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா வந்து அது ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த ரீசனால் நல்ல ஹை ப்ரீமியமில் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிறது, தட் இஸ் அ பெஸ்ட் மூவ். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் எப்போவுமே டைம் டிலே எடுக்காதீங்க. ஸோ எவ்வளோ இயர்லியராக இங்கே நான் வந்து செட் பண்ணது வந்துட்டு இங்கேயே நம்ம வந்து நம்மளோட இந்த லைனவே நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்குமே ஆக்சுவலி வந்துட்டு 25652 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 165 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் அகைன் என்னாச்சு, அகைன் நெக்ஸ்ட் இப்போ ஆக்சுவலி இது என்னன்னா சிங்கிள் ட்ரேட் தான். நான் இந்த டைம் டிலே ரீசனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 2 ட்ரேடாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு இல்லையா. 2 ட்ரேடாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அட்டன் பண்ணும்போது இதுலேயும் நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஏர்ன் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் ட்ரேடும் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாகவே நமக்கு இருக்கும். போத் ட்ரேடுமே நம்ம ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட்டபிளாகவே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம முடிச்சாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது செகண்ட் ட்ரேட் இங்கே தான். ஓகே, கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ரைட். 25651 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்சுவலி இதுவுமே என்ன ஆகும்னு பாருங்களேன், இதோட லாஸ்ட் வரைக்குமே மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 25389 வரைக்குமே நீங்கள் அதை மேக்ஸிமமாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு 262 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணுன்னாலும் போகலாம்.
பட் இங்கே நான் இப்போ அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் மினிமமாகவே நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணி நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே சேம் தான், நான் சொல்கிற அதே ரீசன் தான், டைம் டிலே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரீமியம் வேல்யூ குறையும் இல்லையா, நம்ம டைம் லேட்டாக ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணுற அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால நம்ம எவ்வளோ இயர்லியராக நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணி நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும், ப்ராஃபிட் ரொம்ப மேக்ஸிமமாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, என்ட்ரானோம். ஸோ இதவே நம்ம வந்து இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு ஆக்சுவலாக 25389 வரைக்கும் இங்கே மட்டுமே வந்துட்டு ஒரு 105 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பர்பான சிங்கிள் ட்ரேட் தான், இதுவும் நம்ம சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 105 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரே சிங்கிள் ட்ரேட், நம்ம டைம் டிலே ரீசனால் நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரேட்ஸாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி அட்டன் பண்ணோம். ஸோ அட்டன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து நிஃப்டி 50யோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஸோ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, டவுன் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. சிமிலர்லி இங்கே என்னாச்சு, ஸோ இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா, இந்த லைனில் டச் ஆகிட்டு இங்கே நீட்டாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டார்கெட் வேல்யூ தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூலாம் டிசைட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டேவும் மொமெண்டம் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த இது வந்துட்டு நம்ம மெயினாக மேக் பண்ணது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு பிகினர்ஸாக இருப்பீங்க இல்லையா, ஆக்சுவலாக ஆல்ரெடி நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இருப்பீங்க, பிகினர்ஸாக இருப்பீங்க, நிறையா வந்துட்டு நம்ம லாஸ் ஹிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிஸ்க்கை எப்படி அங்கே நம்ம இப்போ ட்ரேடிங்கில் இருக்க ரிஸ்க்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் வந்துட்டு இந்த நம்ம செட்டப்ஸே வந்து நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது மணி, ஸோ அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதை பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால தான் இப்போ நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் எப்போவுமே அது மினிமமாக தான் இருக்கும். பட் மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியோராக நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் உங்களோட அந்த மந்த் எண்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எவ்ரிடே ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா, ஸோ நான் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பர்சன்ஸ்க்காக தான் மெயினாக வந்துட்டு நாங்கள் இந்த செட்டப்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோ லாஸ், அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமம். பட் அப்போவுமே மந்த் எண்ட்லேயே நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா வித்தவுட் லாஸ், தட் இஸ் அ மெயின் தீம் ஆஃப் அவர் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. பட் இங்கே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட செட்டப் லைன், ஐ மீன் நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட் லைனில் தான் வந்துட்டு நம்மளோட ட்ரேடிங், ஐ மீன் நம்மளோட மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஓப்பன் ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம், ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட செகண்ட் டார்கெட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ வந்துட்டு இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61048 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். பை பண்ணி நீங்கள் உங்களோட டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூவை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷியோராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் மொமெண்டம் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது இல்லையா. இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 61353 வரைக்கும் ஒரு 305 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இங்கே ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே நீங்கள் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரே ட்ரேடில் நீங்கள் 305 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமாக நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் அழகாக என்னாச்சு டச் ஆகிட்டு ரிவர்சலில் நமக்கு அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்டில் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம செகண்ட் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 61326 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ குட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நம்மளோட பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும்
இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு இங்கேயும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் செகண்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 60961 வரைக்கும் ஒரு 365 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட செகண்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் பார்த்தீங்கல்ல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ நம்ம லைனில் அழகாக இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அகைன் கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணலாம். 61168 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் 61320 வரைக்கும் இந்த ட்ரேட்லையும் இதுவும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 152 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் சூப்பராக இருந்தது இல்லையா? நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸ்லையுமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 822 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 822 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் ஃப்ரைடே ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சிமிலர்லி இங்கே நமக்கு என்னாச்சு, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், அகைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கம்பல்சரி வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு 12 o'clock அபோவ் தான் வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம லைனில். ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 2564 நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இருந்தது இல்லையா மூவ். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நீங்கள் உங்களோட டார்கெட் தென் ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 23 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளை ப்ரொவைட் பண்ண அதே லைனை டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆனதுனால ஸோ இங்கேயும் அகைன் இன்னொரு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த ரிவர்சல் இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25650 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ரைட்? ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். நீங்கள் இப்போ புட் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சூப்பர்பான ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது மார்க்கெட்டில். ஸோ இந்த செகண்ட் ட்ரேடில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 115 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஃபார் நிஃப்டி 50. ஸோ இதோட லோ வேல்யூவான 25535 வரைக்கும் ஒரு 115 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. தென் என்ன பண்ணுவோம், தேர்ட் ட்ரேட். ஸோ தேர்டுக்காகவே நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது இங்கே அழகாக என்னாச்சுன்னு பாருங்கள், இங்கேயும் வந்து லைனில் போயிட்டு டச் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்து ரிவர்சலில் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 25579 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 23556 வரைக்கும் இங்கே ஒரு குட்டி ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 23 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் இந்த ட்ரேடுமே ப்ராஃபிட் புக்கிங்கோட வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். அகைன் நம்ம லைன்லேயே என்னாச்சுன்னு பாருங்கள், மார்க்கெட் ஒரே மாதிரி மொமெண்டம் இருந்தது, சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் அகைன் டச் ஆகிட்டு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25586 நீங்கள் உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கிடைக்காம இங்கே ஒரு குட்டி நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஓகே, ஸோ எப்பவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டோட பிஃபோர் கேண்டோட ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25611 வந்துட்டு இங்கே என்னாச்சு ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸில் வந்துட்டு லாஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். மற்றபடி ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் செகண்ட் ட்ரேட் மட்டும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் ஒரு 136 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ இதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ்.
ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா, ஒரு 822 பாயிண்ட். ஸோ இதுவும் நீங்கள் சேர்த்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 958 பாயிண்ட், ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் டே. ஃப்ரைடேக்கு மட்டும் நம்ம இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரைடேவோட ஒன்லி அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுலேயே நீங்கள் ஒரு 958 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபார் த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக எவ்ரிடே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். இதுதான் ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தது, மொமெண்டம் எப்படி இருந்தது, அதில் நம்ம எவ்ரிடே வந்துட்டு நிஃப்டி 50லேயா இருக்கட்டும் பேங்க் நிஃப்டிலேயா இருக்கட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், அதில் எவ்வளோ குட்டி குட்டி ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆச்சு, பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் எவ்ரி டே ஸ்டேட்டஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. ஸோ இதுதாங்க ஃப்ரைடே ஃபெப் 3rd வீக்குக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் ஒரு மேக்ஸிமமான ஒரு 2898 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இந்த வீக்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட இந்த ஃபெப் 3rd வீக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ்க்கான ஒரு கிளியர் வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான அந்த வீடியோஸையும் நீங்கள் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா நாளைக்கான மூவ் எப்படி இருந்தாலும் நம்ம வரி பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ட்ரேடிங் வியூவில் ஃபார் த கன்ஃபர்மேஷனில் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஷியராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரி டேவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.